ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடையாது. அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் கடந்த 3 அல்லது 4 மாத காலமாக நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலைகளில் இருந்து வந்து கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து அப்படியே அந்த நீச்ச நிலைமை விலகிறார். ராசியில் வேற உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். ஆக இந்த அமைப்புகள் கடந்த சில வாரங்களாகவே என்னென்ன அமைப்புகள் உங்களுக்கு நடக்கலையோ, பணம் வரல, உடம்பு சரியா இல்லை, கடன் தொல்லைகள் பலவீனமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்கின்ற எண்ணங்களில் இருந்து வந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக உங்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெரிய அளவில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் உங்களுடைய செவ்வாய் மாறுற மாதிரியே 3ஆம் அதிபதியாகிய புதனும் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் போகிறார். 3ஆம் இடம்ன்றது வெற்றியை குறிக்கக்கூடியது, முயற்சியை குறிக்கக்கூடியது, எல்லா நிலைமைகளையும் பலமான ஒரு அமைப்புகளை குறிக்கக்கூடியது. அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் சந்திரனின் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3 இடங்கள்ல வர்றார். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அருமையான அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்புங்க. ஐயா என்ன நடக்கும், தொட்டது தொடங்கும், எதையும் ஒரு சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. காசு பணம் கொஞ்சம் கையில் தங்கும், கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் பேச்சை கேட்காதவங்க பேச்சை கேட்பாங்க. உடல்நிலை நல்லா இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை, மருத்துவ அமைப்புகள்லாம் கிடைக்கும். கடன் பற்றிய ஒரு கவலைகள் தீரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே மேஷத்திற்கு இந்த வாரம் நல்ல வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். அதே நேரத்தில் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரம் நடக்கக்கூடிய முக்கிய 2 நிகழ்வுகள், தனாதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடு இப்போது இந்த வாரத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி மாறுறார். அதே மாதிரி செவ்வாயும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூட்சும ஒளி என்கின்ற கேதுவோடு இணையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மற்ற கிரகங்கள்லாம் வலுவாக தான் இருக்குது. குருவும் சனியுமே உங்களுக்கு போகும் 2, 11ஆம் இடங்களில் வலுத்து இருக்கிறது. இன்னும் ஒரு வருஷத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் உங்கள் ராசிக்கே உங்கள் ராசிநாதன் வந்துடுவார். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டம நாட்கள் இந்த வாரத்தில் கிடையாது. சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6ல் இருக்கிறார் இல்லையா. 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவதும் 5ஆம் இடத்தில் அவர் வளர்பிறையாக இருப்பதும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதுவும் பெரிய இது இருக்காது, நன்மையான அமைப்புகள் இருக்கும்ன்றதை காட்டுது. பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் பெருமைப்பட முடியும். என்ன பெருமைப்பட முடியும், ஓரளவுக்கு பிள்ளைகளுடைய கல்வி, படிப்பு, திருமணம் போன்ற அமைப்புகளில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். வருமானம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். குழந்தைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள். வாரத்தின் இறுதியில் 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது கடன் நோய் போன்ற அமைப்புகளை அத்தனையும் அப்படியே தவிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் கூட கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கிறது. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தினால் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் நன்றாக இருப்பார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை, அங்கே போய் அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபத்திற்கு பெரிய சோதனைகள், பெரிய அழுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இந்த வாரம் 6ஆம் தேதி நைட்டு 7ஆம் தேதி ஆச்சுனால அப்படியே வெளியே வர்றார். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே சுபத்துவமாக புதனோடு சேர்றார். சந்திராஷ்டமம் எதுவும் இந்த வாரத்தில் கிடையாது. ஆக நிம்மதியாக இருப்பீங்க, நல்லதாக நடக்கும். அதாவது அவங்கவுங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போல சமாளிக்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது சமாளிக்கக்கூடிய அமைப்பு. மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும், நம்ம கெட்டு போயிட மாட்டோம், எதையும் சாதிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் இந்த விஷயங்கள் நடக்குங்க. ஒரு 20 வயது பையனுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்,
பெண்கள் சார்ந்த ஆண்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு பெண்ணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள், எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11 சுக்கிரன் இருக்கிறார். இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்குதுங்க. இது வரைக்குமே ஒரு நேர்வழியாக சிந்திக்க முடியாமல் செயலாற்ற முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த நேர்வழியாக எதையும் சாதிக்கக்கூடிய இயல்பாகவே நமக்கு நல்லது நடக்கும், கொஞ்சம் முயற்சி பண்ணால் போகிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் வந்திருக்கிறது. சந்திரன் 3, 4, 5ஆம் இடங்களில் இருக்கிறாரு. வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் 3ஆம் இடத்துல வலுவாக செவ்வாயோடு சேர்ந்திருப்பது, சந்திரமங்கல யோகத்தில் இருப்பது எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. 2 வாரத்தில் 2 நாளே பணம் கிடைக்கும். அதுக்காக அந்த லாட்டரி டிக்கெட், அந்த டிக்கெட், இந்த டிக்கெட் அப்படிலாம் பணம் கிடைக்காதுங்க. உழைச்ச பணமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எதுவும் எதிர்பார்ப்புகளோடு நல்லா இருக்கும். தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் கூட பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத தன்மைகள் உண்டு. இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு சக்சஸ் இருக்கு. மிதனத்திற்கு படிப்படியாக நன்மைகள் மட்டுமே நடக்கும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஒரு வயசுல பெரியவர், உங்களை விட அந்தஸ்தில் பெரியவர், பணத்தில் பெரியவர், இந்த மாதிரியான ஒரு தூய நட்பு கிடைக்கக்கூடிய, அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாக இருந்தவர் இந்த வாரம் 6ஆம் தேதி, இந்த வாரத்தில் 6ஆம் தேதி கடைசியில் உங்களுக்கு அவர் வெளியே போகிறார். 2ஆம் இடத்துல செவ்வாயோடு கேதுவோடு சேர்ந்து சுற்றுமோடு என்கின்ற 10ஆம் அதிபதி ராஜயோகாதிபதி 2ஆம் இடத்துல வலுவாக இருப்பது என்பது பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள், அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கு. ஐயா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. அஷ்டமச்சனி விலகிட்டாலே எவ்வளவு பெரிய அடியும் தாங்கியாச்சு, இதனையா பெரிய அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியம் தான் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அது கூட வர ஜூலை மாதத்துக்கு பிறகு வெளியே போயிடும். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் 4, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வாரமாக ராஜயோகாதிபதியுடைய நீச்ச நிலைமை அப்படியே விலகி அவர் தன வீட்டில் வந்திருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. குறிப்பாக 8-2 ராகுகேதுக்கள் இருக்குது என்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருக்கின்ற ராகுகேதுக்களுக்கு குருவின் பார்வை இருப்பதால் பெரிய சோதனைகள் இருக்காது. 12ஆம் இடத்தில் குருவும் புதனும் இணைவதால் வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி, தூர இடங்களுக்கு போவது, சிலருக்கு அடிக்கடி பயணம் போகக்கூடிய சூழல் என எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியில் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. அவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தூரத்தையே தெரிகிறது வார் ஒளி என்கின்ற அமைப்பில் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், மன அழுத்தம் தீரும், உடல் நலம் திரும்ப கிடைக்கும், பணம் வரும், எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் வரும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். தாய் தந்தையரை பற்றி கவலைப்பட்டு கொண்டது நல்லா இருக்கும். பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உருவாகக்கூடிய, எதிலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே செவ்வாய் உட்காரக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போதற்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் அப்படியே சந்திரமங்கல யோக அமைப்பில் அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. சந்திரன் வலுத்து ராசியில் இருக்கிறதும் 1, 2, 3ஆம் இடங்கள்ல இருக்கிறதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. சந்திரன் வளர்பிறையில் இருந்தாலே உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் ஏற்படாது. ஐயா அட்டமத்த சனி, நான் ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டேன், வேதை அமைப்புகள் இருக்கிறதுனால அட்டமத்த சனி உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை இப்போதைக்கு கொடுக்க போறதில்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயும் புதன் குருவும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுப்பார்கள், வெற்றியை கொடுப்பார்கள். தம்பி தங்கைகள் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். குடும்ப சொத்துக்கள் ஒரு மாதிரி கோர்ட்டு கேஸ் போன்றவைகளோடு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், சக்சஸ் இது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பெரிய சோதனைகள் இந்த வாரம் இருக்கவே போறதில்லை. உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் கூட பார்த்தீங்கன்னா இப்போது 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் வரிசையாக, அதாவது 8இல் சனி இருந்தாலும் 7ல் ராகு, 8ல் சனி, 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன், 11ல் புதன் குரு என்கின்ற அமைப்பு ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. மிகப்பெரிய இதெல்லாம் இருக்காதுங்க. என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஒரு விஷயத்துக்கு 10 நிமிஷம் கஷ்டப்படணும்னா 20 நிமிஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
ஒன்றுக்கு 4 தடவை அலைய வேண்டியிருக்கும். அப்படி இருந்து என்னையா நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிலாம் பண்ணேன், சரியான ரிசல்ட் இல்லையே, கையில் சரியாக காசு வரலையே என்கின்ற மாதிரியான ஒரு சின்ன தோற்றங்கள் இருக்கும். ஆனால் வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல அம்சமான அமைப்பு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். சுக்கரனுடைய பார்வையில் சுக்கரனுடைய அமைப்பில் இருக்கிறார். பெண்களின் மூலமான லாபங்கள் உண்டு. பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நிம்மதிகள் இருக்கும். அவருடைய தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல அம்மா, அக்கா, தங்கச்சி, தன்மகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய காதலி, தன்னுடைய தோழி போன்ற அமைப்புகளின் மூலமாக தசாபக்திகளை கேட்டார் போல பெண்களின் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். புதன் இப்போ 7ஆம் தேதி 10ஆம் இடத்துல ஆட்சியாக குருவோடு சேர்ந்திருக்கிறார். குரு புதன் சேர்ந்திருப்பது 10ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பது வங்கித்துறை, சொல்லிக் கொடுத்தல் போன்ற அமைப்புகளோடு பேசி பழிக்கக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் இருந்து ஒரு 4-5 வாரம் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் குருவோடு சேர்ந்து சுபத்துவ அமைப்பில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறார். சுக்கிரன் 8இல் மறைந்திருந்தாலும் கூட அவருக்கு அப்படி ஒன்று பெரிய தீமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே இல்லை. ஆகவே எதிலும் ஓரளவிற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அதற்கு பின்பு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆரம்பத்தில் ஒரு மாதிரியான திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒன்றும் பெரிய இது இருக்காது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெரிய அளவில் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வியாழக்கிழமையில் ராசியிலேயே இங்கே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அதற்கப்புறம் அவர் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக திங்கள் செவ்வாய் 2 நாட்களை தவிர்த்து விட்டு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமமும் கிடையாது. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 5 நாட்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. அதுலேயே ராசியில் அவர் இருக்கிறார் பாருங்க. அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் ராசியில் வளர்பிறை சந்திரனாகி அவர் இருப்பது சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு திருமணம் போன்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இன்னாரைத்தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய, நம்பிக்கை வரக்கூடிய, எதிர்பாலினத்தவர் சம்மதம், ப்ரொபோசல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பலிக்கும். அந்த நான் சொல்கிறேன் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை ஆணை பெண் புரிந்து கொள்வது, பெண்ணை ஆண் புரிந்து கொள்வது என்கின்ற அமைப்பு. டிவோர்ஸ் போயிடலாமான்ற மாதிரியாக எண்ணங்கள்ல இருந்தவர்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் போக வேண்டாம், மறுபடியும் சேர்ந்து வாழலாம் என்கின்ற மாதிரியான தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு என 7ஆம் இடத்தின் நற்செயல்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக வாரமாக புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரங்க. 12 ராசியிலையும் துலா ராசி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் என்னங்க அப்படிலாம் ஒன்றும் கொட்டி இல்லையே, தங்கமாக திறந்துக்கிட்டு விழல, 500 கட்டா விழலையேன்னு சொன்னால் அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல ஏதேனும் ஒரு நிலையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். இந்த வாரம் முழுக்க சந்திரன் 11, 12, 1 ஆகிய ராசியிலேயே இருக்கிறார். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். வளர்பிறை சந்திரன் ராசியில் ராசியில் எப்போ இருக்கிறார்? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வர்றாரு. சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் சந்திரன் வளர்பிறை சந்திரன் ராசியில் இருக்க ராசியை சுக்கிரன் பார்ப்பது, குரு பார்ப்பது என்பது அட்டகாசங்க. வேணா ஒரு டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து நேர்மையான விஷயத்துல தான், அதுக்காக அநியாயமான விஷயங்களுக்கு போகக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு வகையில் நல்வழி காட்டக்கூடிய, நல்லவைகளுக்காக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் இல்லையா? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் இறுதி நாளான இந்த 2 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய, எதுவும் சரியாக நடக்கக்கூடிய, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு நல்ல காசு பணம் போன்றவைகள் வரக்கூடிய, வியாபாரம் செழிக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மற்றவர்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்புகள் நல்லா நடக்குங்க. அந்த 2 நாள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி 3 நாள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள். வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்குவது அல்லது வீடே வாங்குறது, சில பேருக்கு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற அமைப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாவற்றிலும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய யோக வாரமாகத்தாங்க இந்த வாரம் துளாராசிக்காரங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. மிகுந்த அளவில் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஒரு 3-4 மாசமா அவஸ்தைப்பட்டு போனீங்க. ராசிநாதனுடைய நீச்சம் 9ஆம் இடத்துல நீச்சம். அப்ப அந்த ராசிநாதனுடைய நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு படிப்படியாக சில விஷயங்களை
என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனமாக இருக்கிறாரோ அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு எதுவுமே தொட்டது தொடங்காது. 4 மாசமா நீங்க நல்லா இல்லைன்றதுதான் உண்மை. யார் எங்கள் பக்கம் திரும்பினாலும் எதிர்ப்பு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு வயதானவங்களுக்கு நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், என்னடா அது எல்லாமே இழுத்துக்கிட்டே போகுதே, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே, ஒரு முயற்சி பண்ணால் இப்போ இல்லைன்னா கூட நாளைக்கு நடக்கும்னா கூட மற்றதெல்லாம் எப்படி பண்ணுறது என்கின்ற மாதிரியாக ஒரே சோதனை என்ற புலம்பல்களில் இருந்து வந்து கொண்டிருந்த ராசிநாதனுடைய பலவீனத்தின் காரணமாக எதை செய்வது என்பதை புரியாமல் வைத்திருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் 6ஆம் தேதி நைட்ல இருந்து ராசிநாதன் அப்படியே அந்த நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை அடைகிறாரு. திரும்ப அந்த லெவலுக்கு அவர் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனிமே படிப்படியாக எல்லாம் இதுவரைக்கும் முடங்கி போயிருந்த விஷயம், ஒருத்தட்ட அனுமதியை வாங்காதது, ஒரு இடத்துல பணம் போய் சிக்கிக்கிட்டது, ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாமல் போனது, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கி திணறிக்கிட்டு இருந்தது, இது எல்லாமே இந்த வாரம் 7ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவிலிருந்து அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் வருதுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் கொஞ்சம் பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுவாங்க. செஞ்சிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏமாற்றம், ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த வாரம் வரும். ஆனால் நல்ல வேலையாக சந்திராசிரம நாட்கள்லாம் இந்த வாரம் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இருக்கிறார். இந்த இடங்களில் பெரிய சந்திரனுடைய இயக்கம், பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே எதிர்ப்புகள் வலுவிழக்கக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் வரக்கூடிய இயல்பான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார். அதைவிட மிக பெருசு, கடந்த சில மாதங்களாகவே 8ஆம் இடத்தில் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்த உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் இப்பொழுது அப்படியே 9ஆம் இடத்திற்கு சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு இணைந்து அட்டகாசமாக இருக்கிறார். அதே மாதிரி ராசிநாதன் பார்க்குறார். ஒரு மே 14ஆம் தேதியிலிருந்தே ஒரு 2 வாரமாகவே உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதான் அர்த்தம். இனிமேல் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய, என்னென்ன ஷிஃப்ட்டில் என்னென்ன வேலை கட்டமோ, என்னென்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே படிப்படியாக இந்த வாரத்திலே நடந்துருமா, இந்த வாரத்தில் அப்படியே நடக்கலான்னா கூட அதுக்கான மூவ்மெண்ட் இருக்கும். சந்திராஷ்டமம் இப்போது கிடையாது. அப்போ 9, 10, 11ஆம் இடங்கள் 3 இடங்களுமே சந்திரனுடைய இயக்கம் வளர்பிறையில் அவர் இருக்கிறது ஒரு பெரிய நன்மைகள். அப்போ திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். முதல் 2 நாளும் அப்படி ஒன்றும் சரியா இருக்காதுங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சும்மா சுமாராக தாங்க இருக்கும். பிற்பகுதி 5 நாட்கள் 10, 11 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனோடு அவர் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு. வாகனம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆர்கானிக் விவசாயம் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயம் சார்ந்த, இரும்பு சார்ந்த, ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் யோகங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி புதன் இப்போது 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன். கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்களோடு சேர்ந்து எதையும் செய்யலாம். கடந்த காலத்தில் திருமண அமைப்புகளில் தோற்று போயிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க போகிறது. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர போறீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. முதல் திருமணம் தோல்வியுற்று ஒரு மாதிரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். அல்லது முதல் திருமணத்திலே ஒரு காம்ப்ரமைஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சொந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்தஸ்து கௌரவம் நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாக அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம். மகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக ஆரம்பிக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிச்சிருது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை 1/6 ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டுன்றதுனால அது பெரிய எஃபெக்டாக இருக்காது. ஆனால் திங்கக்கிழமை எந்திரிக்கும் போதே சந்திராஷ்டமம் தான். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோட சேர்ந்திருப்பார். வளர்பிறையாக இருந்தாலும் கூட ராகு கேதுக்களோட சேர்ந்திருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதுகள்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. சந்திராசிரமத்தில் கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும். எப்படின்னா புதன்கிழமை காலையில் 7:35 வரைக்கும் சந்திராசிரமம் நீடிக்குது. ஆக திங்கட்கிழமை முழுவதும் சந்திராசிரமம், செவ்வாய்க்கிழமை முழுவதும் சந்திராசிரமம். இந்த 2 நாட்களும் யாரையும் நம்பக்கூடாது. பண வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் பொதுவாகவே 8ஆம் இடத்துல அவருக்கு ராகு கேதுக்களோடு இருந்தால் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் முகம் தெரியாத சாட் பண்ணுறவங்க,
முகம் தெரியாத வரக்கூடிய மெசஞ்சரில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்பிடாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான பலன். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏமாற்றம் இருக்கும். பண வாரத்தில் ஏமாந்துடாதீங்க. ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியில் ஃபேஸ்புக்கில் வந்து அவரது பணம் போடு, இதை பணம் போடு, ஓடிபி சொல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராசிரம நாட்களில் தான் இருக்கும். ஆகவே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கவனம் கவனம் கவனம். ஆனால் ஏழரை சனி முடிஞ்சிட்டதுனாலையும் வேறு பல கிரகங்கள் நன்றாக இருக்கின்றதுனாலையும் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறனாலையும் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளை தவிர்த்து வேற மற்ற நாட்கள்லாம் 5 நாட்கள் நல்லா தாங்க இருக்கும். இந்த 2 நாட்களும் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆண் பெண் குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதனால பெண்களிடம் பழகும் போது ஆண்களும், ஆண்களிடம் பழகும் போது பெண்களும் அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு. மற்றபடி 5 நாட்களும் பணம் வர்றதுக்கோ, வேலையில் சங்கடம் இருக்கிறதுக்கோ, தொழிலில் நல்லா இருக்கிறதுக்கோ, குடும்பத்தில் இதாக இருக்கிறதுக்கோ எந்த தடையும் இல்லை. ஆகவே வாரத்தின் முதல் 2 நாட்களை தவிர்த்து பிற்பகுதி 5 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராசிரமம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிருது, 7:35க்கு. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் வலுவாக இருக்கிறார். அற்புதமாக 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வளர்பிறையாக ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை அவர் சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஆக புதன்கிழமை காலையில் 7:30 மணிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு 8:06 தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் நட்பு சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், காதலன் காதலி சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கறது, புருஷனுக்கு வாங்கி கொடுக்கறது, லவருக்கு அதை வாங்கி கொடுத்தேன், அவரை இங்கே கூப்பிட்டு போனேன், இவருக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணேன், அவருக்கு ஒரு சாரி ப்ரெசென்ட் பண்ணேன், அவருக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஞாயிறும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் மனசுக்கு பிடிச்சவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவரை மகிழ்விக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிற்பகுதி அப்படியே பார்த்துட்டீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் சந்திராசிரமம் இல்லையா, கொஞ்சம் கவனமாக இருங்க. காசு பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓடிபி கிடிபி சொல்லிடாதீங்க. ஃபோனில் வர்றது எல்லாமே பாதிக்கு மேலே ஃபேக் கால்ஸாக தான் இருக்குது. அந்த ஃபேக் கால்ஸில் ஏமாறுறதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்கும். அந்த 3 நாட்கள் மட்டும் புதன், வியாழன், வெள்ளி மட்டும் பணம், மனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி, ஞாயிற்றுக்கிழமை அபாரமான 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து விடுகிறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து சந்திரனை 9ஆம் இடத்தில் பார்ப்பது தந்தை விஷயத்தில் நல்லதுகள் நடக்கும்னு காட்டுது. இதுவரைக்கும் அப்பா அம்மா விஷயத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. சோம்பல் போகிறது. உலகம் நம்முடைய கைக்குள் வரும் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வுகள் வரக்கூடிய, படிப்படியாக நன்மைகள் நடக்கூடிய, படிப்படியான் தான் சொல்லுவேன். இந்த வாரமே எல்லாம் நடந்துறாது. ஆனால் நடக்கக்கூடிய அமைப்பிற்கான ஆரம்ப வாரமாக அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் கடைசி நாள், வாரத்தில் கடைசி நாள். வெள்ளிக்கிழமை கூட சந்திராசிரமம்னு சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை நைட்டு 8:06 சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதாவது 6 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:06 சந்திராசிரமம் ஆரம்பித்து திங்கக்கிழமை 9ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 8:50 முடியுது. அப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் சந்திராசிரமம்னா கூட இந்த தடவை பெரிய சோதனைகள் இருக்காது. ஏன்னா சந்திரன் தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். என்ன நடக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சுப சந்திராசிரமம் தான். அதனால வாரத்தோட கடைசி நாட்களில் சும்மா மந்தமாக இருக்கும். என்ன பண்ணுறது, டிராவல் அலைச்சல் இருக்கும், கையில் சாப்பாடை வச்சுக்கிட்டே சாப்பிட முடியாமல் இருக்கும். கடைசி நாள் 2 நாள் மட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதை விட்டுருங்க ஐயா. ஆரம்பத்தில் முதல் 5 நாள் என்ன நடக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 5 நாள் நல்லா இருக்குங்க. கேந்திரத்தில் தான் குருநாதர் இருக்கிறார். உங்களுடைய குருநாதர் யார்? உங்கள் ராசிநாதன் ஐயா குரு பகவான் இருக்கிறார். 4-7 புதன் அங்கே சுபத்துவமாக இருப்பது அம்மா வழி சொந்தங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும் என்பதை காட்டுகிறது. தாய்க்கு நல்லா இருக்குன்றதை காட்டுது. அம்மா பேரில் அம்மாவில் இருக்கிற சொத்துக்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்குங்கன்னு காட்டுது. அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு ஐடி என்ற மாதிரியான இதில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது எழுதி பிழைப்பவர்கள், இயக்கி பிழைப்பவர்கள், சினிமா, மீடியா, ஊடகம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லவைகள் வாரத்தின் முதல் 5 நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஜென்மச்சனி கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக 30-40 வயசுகளில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இப்போ போய்கிட்டு இருக்கிறாரு. புரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 1, 2 ஆகிய அந்த 3 பாதக்காரர்களுக்கும் என்ன செய்வது ஏது செய்வதுன்ற மாதிரியான ஒரு மாதிரியாக இருக்கும். சரியாக தானே வண்டி போய்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சமாக இடிக்குதே என்கின்ற ஜோதிடத்தை நம்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. பெரிய சோதனைகள்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. சனித்தான் யார் என்பதை காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆயினும்
வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பான ஒரு வாரமாகவும், வார கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.